Hi friends, welcome to 3 days 3 topics. Have a happy Tuesday. இன்னைக்கு பர்த்டே அண்ட் anniversary செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம 3 days 3 topics ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய சிஸ்டர்ஸ் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வாடகை வீட்டில் இருக்கோம், ஆணியே அடிக்காமல் கரண்டி மாட்டணும், ஆணியே அடிக்காமல் சாவி மாட்டணும், ஆணியே அடிக்காமல் திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருமன், அதாவது இந்த எம்சான்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கோலமாவு கூட ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாப்பிட்டு போட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொப்பி ஷேப்பில் வந்து இருக்கணும். இப்போ கரெக்டாக அந்த மூடியோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து போட்டுட்டு அந்த ரவுண்டை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நட்டை டைட் பண்ணுற மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மூடியை வந்து மேலே போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இதுவுமே நிறைய ரிப்பீட்டட் கமெண்ட்ஸில் வந்தது டேபிள் லேம்ப் செஞ்சு காட்டுங்கன்னு, அதை தான் இந்த வீடியோவில் வந்து மேக் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த மேல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கார்ட்போர்டோட உள் சைடு கிழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டார் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒயிட் கலரில் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெயிண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தான் இருக்கும். இப்போ பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டா நல்லா வந்து காஞ்சிடுச்சு. அந்த பாட்டம் போர்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மூடி தெரியாமல் இருக்கிறதுக்காக, செஞ்ச தப்பையும் தெரியாமல் செய்யணும் இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லேஸ் மாதிரி போட்டு ஒட்டிக்கிறேன். ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேஸ், அது அந்த ப்ளவுஸுக்கெலாம் வைப்பாங்கல்ல, அந்த இதை தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடிச்சுட்டு அந்த கைப்பிடிக்கும் சேம் அதே மாதிரியே ஒரு 4 சுற்று வந்து சுற்றிட்டேன். இப்போ சுற்றி முடிச்சாச்சு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் பேட்டரி லைட்டுன்னு கடையில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். அதோட ரேட் வந்து 50 ருபீஸ். ஆனால் ஆன்லைனில் வந்து 200 ருபீஸ் இருக்கும். அதனால் ஆன்லைனில் வாங்காதீங்க. பக்கத்தில் ஏதாவது இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்லாம் இருக்கும்ல, அதில் கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை மேலே இந்த மாதிரி லைட்டாக ஒரு மூடியில் வந்து ஓட்டை போட்டுட்டு மேலே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு டேபிள் லேம்ப் ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆன் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது நைட் டைமில் எப்படி இருக்குது, இதோட அழகை வந்து ரசிக்கிறதுக்காக என்னோட வாய்ஸை கட் பண்ணிவிட்டு இதோட அழகை வந்து நீங்கள் ரசித்து பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டார் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து அந்த செவுரில் வந்து தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக அப்படியே செவுரு ஃபுல்லாக வெறும் ஸ்டார்ஸாக இருந்தது. குடைக்குள் மழை மாதிரி ரூமுக்குள் வானம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்கனைசர். ஐடியா நம்பர் 2. அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இப்போலாம் பூ வாங்கணும் அப்படின்னா நிறைய பூவில் வந்து அந்த காம்பு வந்து இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊதுபத்திலாம் எரிஞ்சதுக்கப்புறம் அதோட குச்சி இருக்கும்ல, அந்த குச்சியை வந்து தூக்கி போட்டுறாமல் இந்த இதை சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பூலெல்லாம் காம்பு இல்லையோ அழகாக அதில் வந்து சொருவி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாமி படங்களுக்காக இருக்கட்டும், இல்லை தலையில் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஆன்லைனில் பார்த்தது தான். ஹேங்கிங் உருளி அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் மேக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு மெல்லிசான ஒரு கார்ட்போர்ட் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப் தேவைப்படுது. அதனால் ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு இதில் வந்து நான் 3 ஃப்ளவர் வந்து செய்ய போகிறேன். அதனால் ஒரு 6 பக்கமாக எனக்கு வந்து தேவைப்படுது. அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து நான் வாங்கியிருக்கேன். 100 ஸ்பூன் இருக்கும் இந்த பேக்கெட். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா. சாப்பாட்டுக்கு தயவுசெய்து இந்த ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அந்த ஸ்பூனோட அந்த கீழே இருக்குல்ல, அந்த போர்ஷன்ஸ் நமக்கு தேவையில்ல. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனை வந்து இந்த மாதிரி சுற்றி நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். க்ளூகன் இல்லை ஃபெஃபிபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து நல்லா காஞ்சு வரும். இப்போ 4 பூ வந்து இந்த மாதிரியும் 2 பூ வந்து மேல் பக்கமாகவும் பார்த்து ஒட்டியிருக்கேன். அடுத்ததான் வந்து மூடி, இந்த பிஸ்கெட்டு அது மாதிரிலாம் வாங்கினா அந்த பிளாஸ்டிக் மூடி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக சென்டரில் ஹோல் போட்டுட்டு ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து உள்ளன் நூல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துட்டு இந்த கோல்டன் பீட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கோல்டன் பீட்ஸை உள்ளே வந்து நான் கோத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்க மணியாக பார்த்து ஒரு 10 மணி கோத்துட்டு, அடுத்ததான் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஃப்ளவர் அதை எடுத்து சென்டரில் கோத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 10 மணி வந்து கோத்துட்டு மறுபடியும் அந்த ஃப்ளவர் அதே மாதிரியே ரிப்பீட்டடாக பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்.
மேலே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கோத்துக்கலாம். இது 2 ஒரே ஒரு ஃப்ளவர் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அடியில ஒரு தட்டு, மேலே ஒரு ஃப்ளவர். இப்போ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கோல்டன் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க நம்ம அழகான ஹேங்கிங் உருளி வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. உங்களோட சாமி ரூம்ல, இல்ல வந்து சாமி ரூமோட என்ட்ரன்ஸ்லலாம் அந்த மாதிரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை ரூம்ல வந்து மணி வந்து வேஸ்ட்டா கிடந்தது. அதாவது இந்த கதவுல இருக்க மணியெல்லாம் கீழ விழுந்துருச்சு. அத எடுத்து 2 பக்கமும் வந்து ஹேங் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹேங்கிங் உருளி. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நான் வந்து நம்ம புத்தருக்காக மாட்டியிருக்கேன். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைங்க இருக்க வீட்ல கண்டிப்பா இது இருக்கும். இது இல்லாத வீடே இருக்க முடியாது. டப்பா டப்பாவா கிடக்கும். நானே பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்கு கீழ இருக்கவங்கள்ட்ட தான் அந்த டப்பா வந்து கடன் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த டப்பா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்க டோருக்கு பின்னாடி நீங்க வந்து இத வந்து மாட்டிக்க போறீங்க. மேல வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த மாரி ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டிக்கர் வந்து நீங்க வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட அழகான கியூட்டான கீ ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடும். நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஆணியே அடிக்காம சாவி மாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சாவிய வந்து உள்ள வந்து மாட்டி வச்சுக்கலாம். வேணும்னா அப்படி ஓப்பன் பண்ணிட்டு சாவிய வந்து எடுத்துக்கலாம். திருப்பி உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னா, அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடும். ஓட்டை போடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து நீங்க ஹேங்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷர்ட் மாட்டுற ஹேங்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆணியே அடிக்காம கிச்சன்ல ஸ்பூன் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சேம் அதே பெயிண்ட் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அத அந்த மாரி தனித்தனி பீஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பின்னாடி ஒண்ணுலயும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். சப்போஸ் இந்த பெயிண்ட் பாக்ஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, இந்த வளகாப்புல நலுங்குலலாம் மஞ்சள் குங்குமம் டப்பா தருவாங்கல்ல, அத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு இந்த மாரி வரிசையா டைல்ஸ்ல வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒட்டியிருக்க பேஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கதவு, டைல்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். அந்த மாரி இடத்துல ஒட்டுனீங்க அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஃபிக்ஸ் ஆகும். பீரோலலாம் ஒட்டுனீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நம்மளோட கரண்டி ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடும். டக்குன்னு ரொம்ப சீக்கிரம் அவசரமா எடுக்கிற அந்த கரண்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கத்திலேயே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். இடத்தையும் அடைக்காது. ஒரு சின்ன இடத்துல வந்து நீங்க மாட்டிக்கலாம். ஆணி அடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. நீங்க டபுள் சைட் டேப் ஒட்டுற போறப்ப அந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு 2 டபுள் சைட் டேப் கூட போட்டு ஒட்டி செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழ விழவே விழாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 6. ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். இதுக்கு நான் ஒரு சிங்கிள் அந்த பெயிண்ட் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக ஒண்ணு ஒட்டி எடுத்துட்டு, மறுபடியும் அதே மாதிரி அதே மேலேயே இன்னொரு டபுள் சைட் டேப்பும் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. அதில கார்னர்ல இந்த மாரி மடிச்சு விட்டுட்டு சேஃப்டி பின் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம செல்லோ டேப் போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த பின்ன வந்து போட்டுட்டு மூடிய வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட டவல் ஹோல்டரும் ரெடி ஆயிடும். இத வந்து உங்களோட அடுப்புக்கு கீழ அந்த கவுண்டர் டாப் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கை துடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். எல்லாருமே லேடீஸ் எல்லாருமே சரி சமைச்சிட்டு அப்படியே இப்படி மஞ்சள் கரைச்சோமா அப்படியே நைட்டியில் ஒரு தொடை இந்த மாதிரி தான் வந்து நம்ம தொடச்சிட்டு இருப்போம். எல்லாருமே இது மாதிரி தான் தொடப்பீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி நைட்டியில் தொடப்பீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே டவலில் தொடச்சிக்கலாம். அப்படியே கை டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட்டிக்கு தான் வந்து போகும். அந்த நைட்டியை பார்த்தாலே அன்றைக்கி என்ன சமைச்சோன்னு தெரியும். இது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை செஞ்ச நைட்டி. ஸோ இது மாதிரி நைட்டியை வீணாக்காமல் அழகாக அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்பேக்டாக இருக்கும். இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு டிப்பில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.